கடைக்கு போயில பழம் வேணும் அப்படின்னு. ஒன்னா வேணுமா சீப்பா வேணுமா? ஒன்று வேணும் ஆனால் சீப்பா வேணும். ஒரு பழம் வேணும், அது சீப்பா வேணும், அதில் எடுத்து இருப்பாரு. சரி அது என்னது? கொய்யாப்பழம். நல்லா இருக்குமா? சரி ஒரு கொய்யாப்பழம் ஒரு 2 கிலோ கொடுங்க. நல்லா இருக்குமா? இனிக்குமா? இனிக்குமியா? புளிச்சிச்சுன்னா காசே வேணாம். அப்போ புளிக்கிற பழமா ஒரு 2 கிலோ கொடுங்க இருக்கான். எப்படிலாம் பாயிண்ட் சொல்ல முடியுமோ பார்த்துருப்பீங்க. எல்கேஜியில் சாதாரணமாக அன்னைக்கு ஒரு பையன் நேற்று நான் காட்டுக்குள்ள போனேன்டா, அப்போ ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு. ஐயோ கடிச்சிருக்குமாடா? அதுக்கெல்லாம் பயப்படாத, நான் தூண்டு எச்சி துப்புனேன், ஓடியா போயிடுச்சு. என்ன சொல்லிட்டேன், இவன் ஆரம்பித்தேன். நேற்று நான் காட்டுக்குள்ளே போனேன், அப்போ 2 சிங்கம் வந்துச்சு. என்ன செஞ்ச? பயப்பில்லையே, நான் உன் வீட்டுக்காரன் தானே, ரேசை தடை கொடுத்தேன், ஈரமாக இருந்துச்சு, அது நீ துப்புனதா அப்படின்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். சரிடா அப்படின்னு அவன் செருப்பை வாங்கி அவனே அடிக்கிறது. இந்த கதை தான் நண்பா. ஒரே தலைவலியாக இருக்குடா. சும்மா நீ மட்டும் சொல்கிற உனக்கு தலைவலி. நேற்று எனக்கும் தலைவலி தான்டா. உடனே என் மனைவிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா, உடனே தலைவலி நின்றுச்சு. அப்படியா உன் மனைவி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு இருக்கான். யாரு செருப்படி வாங்குறதுக்கு? அது அவனுக்கு கொடுப்பா, ரைட்டு, உனக்குமா கொடுப்பா, எவ்வளோ தானே கொடுப்பா. நேற்று நான் டூர் போனேன்டா. டூரில் என்ன பார்த்தேன், 40 அடி அகலத்தில் 80 அடி உயரத்தில் சாப்பிட்ற கீரை ஒன்று வளர்ந்துருந்துச்சு. அப்படி பேதலிச்சிட்டேன் பக்கத்தில். இப்போ அடுத்த ஒரு போர்டு போடணும், அதை ஆரம்பிக்கிறான். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா. நீ என்ன பார்த்தப்ப 120 அடி அகலத்தில் அவன் மிரட்டி ஆத்தடி என்ன நம்மளை பிடிச்சிட்டானே அப்படின்னு. 200 அடி உயரத்தில் சொல்ற என்னது, ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும்? அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரை எதில் அவிக்க முடியும் அப்படின்னு அவன் இவன் பட்டு சரட்டுன்னு சட்டையை கிழிச்சு எந்திரிச்சு பஸ் இப்போ ஓடிப்பிட்டான். அப்புறம் அவன்கிட்ட கேட்டார், தம்பி இவ்வளோ பேசுறே, பேசாம பேச்சாளராக வேண்டியான, பேசாமல் எப்படி பேச்சாளராக? அது என்னடா செய்ய அவருக்கு ஒரு மாதிரி வேர்த்து. இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை சொல்ல முடியல, அதுக்கு 360 அர்த்தம் வச்சிருக்காங்க. நான் ஒரு ஆள்கிட்ட எங்கள் மாமா அறிவுப்படுத்தினேன், இவர் தாங்க எங்கள் மாமா அப்படின்னேன். அவன் முன்னாடி வந்து இவர் தான் உங்கள் மாமாவா அப்படின்ட்டான். மாமாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும்போது அதுக்கு எனக்கு என்ன தெரியும்? வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பையன், அந்த நேரம் உள்ள கிணத்துக்குள்ள சத்தம், ஐயோ ஐயோ. வந்து பார்த்தேன் உள்ள தமிழாசிரியர். ஐயா நீங்களா? ஆமாப்பா என்னுடைய மாணவனா? ஐயா இருங்க இருங்க நான் ஏணி எடுத்துகிட்டு வரேன். தம்பி ஏணி எடுத்துட்டு வாரேன் என்று சொல்லாத, அது தவறு. ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும், அதான் எதிர்காலம். உள்ளே கிடையாது, உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு, உனக்கு பாவம் உதவி செய்ய நினைச்சு நீ இங்கே இலக்கம் நடத்துறியான்ட்ட. எல்லாரும் வாக்கிங் போகும்போது நாயை பிடிச்சிட்டு போவோம். ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மயிலை வாங்கி பிடிச்சிட்டு போனேன். காலையில் 7 மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க. என்ன வினோதமான இருக்கே, என்னங்க 4 மைலோட போறீங்க? டாக்டர் சொன்னார், உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல் அப்படியே. இப்போ ஆம்பளையும் பேசப்படாது, ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்க வாட்டுக்கு சாதாரணமாக. நேற்றுலாம் என் மனைவிக்கு எனக்கு ஒரே சண்டையா. என்ன சண்டை? அவ என்னை அடிக்க, என்னை அவ அடிக்க, அவ என்னை அடிக்க, என்னை அவ அடிக்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அடி வாங்கினதோ வெந்தான். அது பாருங்க, என்னை அவ அடிக்க, அவ என்னை அடிக்க, 2 பேரும் அடிச்சுக்காங்க. இதோட இந்த வாடகை வீட்டு போவாங்க. வாடகை வீட்டு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு. அப்படிலாம் கிடைக்காதுங்க, செங்கல் சிமெண்ட் மணல்லாம் கிடைக்கும், தங்கத்திலாம் அவ்வளோவாசி யார் இருக்கா அப்படின்ட்டான். படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்னு. அதான் நான் மாப்பிள்ள உன்னை எங்கேயே பார்த்துருக்கேனே அப்படின்னு. அப்படியா? நான் திருமங்கலம். நானும் திருமங்கலம் தாயா? எந்த தெரு அப்படின்னு? 3வது முனியாண்டி தெரு. என்ன இழிச்சாத்தனமா பேசியிருக்கேன், நானும் 3வது தெரு முனியாண்டி தெரு தான் அப்படின்னு. எந்த சந்து? 3வது குறுக்கு சந்து. அட பாவி, நானும் 3வது குறுக்கு சந்து தான். எத்தனை நம்பர் வீடு அப்படின்னு? 4. நானும் 4 போயிருக்காங்க. உள்ள லைட் போட்டு பார்த்தா அப்படின்னு மைனு தலைவரே நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ள சொன்னேன்? நீங்க என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, ஏசியை போட்டு அப்படிங்க. ஏசியை போட்டுறாங்க, ஏசியவே போட்டு முடிச்சிருக்காங்க. வார்த்தை கொஞ்சம் பிறகுச்சுன்னா சோழியம் முடிஞ்சு. இதுல ஒருத்தர் சொல்ற, இதுல கரண்ட் இருக்கு இந்த வயர்ல. இன்னொருத்தர் இதுல கரண்ட் இல்ல. 3ஆவதுல கூப்பிட்டு நீ தொட்டு பாரு அப்படின்னு. ஏண்டா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ, இல்லைன்னு சொல்றதுக்காக, இல்லாம போறதுக்கு நான் பிச்சு உங்களை. இது வந்து ஒருத்தன் வீடு கட்டணும் ஆசைப்பட்டான், முடியல. அவன் கொத்தனாரை கூப்பிட்டான், இங்க பாரு என்கிட்ட பணம் கம்மியாத்தான் இருக்கு, ஒரு வீடு ஒரு மாடி வீடு 2 கட்டணும், எவ்வளவு செலவாகும்? 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்கிட்ட இருக்குது 50,000 தான். எப்படி 1.5 லட்சம் ஆகும்? கீழ் வீடுக்கு 1 லட்சம், மாடிக்கு ஒரு 50,000. சரியா அப்படின்னா? சரி அப்ப என்கிட்ட கம்மியா இருக்கு, 50,000 இருக்கு, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்தப்ப நான் கீழே கட்டிக்கிறேன். பார்த்துருப்பீங்க எல்கேஜியில் சாதாரணமாக அன்னைக்கு ஒரு பையன் நேற்று நான் காட்டுக்குள்ள போனேன்டா, அப்போ ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு. ஐயோ கடிச்சிருக்குமாடா? அதுக்கெல்லாம் பயப்படாத, நான் தூண்டு எச்சி துப்புனேன், ஓடியா போயிடுச்சு. இப்போ என்ன சொல்லிட்டேன், இவன் ஆரம்பித்தேன். நேற்று நான் காட்டுக்குள்ளே தான் போனேன், அப்போ 2 சிங்கம் வந்துச்சு. என்ன செஞ்ச? பயப்பில்லையே, நான் உன் வீட்டுக்காரன் தானே, ரேசை தடை கொடுத்தேன், ஈரமாக இருந்துச்சு, அது நீ துப்புனதா அப்படின்ட்டான். அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். சரிடா அப்படின்னு அவன் செருப்பை வாங்கி அவனே அடிக்கிறது. இந்த கதை தான்.
இப்ப அன்னைக்கு நான் ஒரு ஆள் சொன்னார் பூங்காவில் உட்காந்து கடந்த 5 வருஷமா அந்த பூங்காவுக்கு வந்துகிட்டு இருக்கேன்டா அப்படின்றார். அவன் சொன்ன அவ்வளவு தூரத்துல உங்க வீடு இருக்கு அப்படின்னா என்ன நினைச்சிருக்கேன் 5 வருஷமா நடந்தே வந்துட்டார். அப்புறமேலு பெருமையா இருந்திருக்கலாம்ல ஆரம்பிச்சிட்டார். தினமும் எனக்கு போன் வரும். அவ்வளவு போனை வச்சு என்ன செய்ய போறீங்க கால் வரும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டார். அப்புறம் அவன்கிட்ட கேட்டார், தம்பி இவ்வளவு பேசுறே பேசாம பேச்சாளராக வேண்டியான பேசாம எப்படி பேச்சாளராக அது ஒரு குச்சி நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி வேர்த்து